மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் தன்னுடைய ஆண் துணையுடன் தொடர்பினை வைத்திருக்கின்ற போது அந்த பாலியல் உறவின் மூலமாக, அந்த செக்ஷுவல் ஆக்டின் மூலமாக அவருக்கு முழு திருப்தியோ முழு இன்பமோ அல்லது ஓகாசமோ ஏற்படாமல் இருப்பதற்குரிய விடயங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சிறு வயதிலே, அதாவது ஒரு பெண்ணினுடைய வயது சிறிதாகவும் ஆணுடைய வயது கூடுதலாகவும் இருக்கின்ற போது இருவருக்கும் இடையிலே பல பிரச்சனைகள் ஏற்படும். முதலிலே இந்த பால் உறவு பொசிஷன்ஸ், செக்ஷுவல் பொசிஷன், பால் உறவு நிலைகளை பற்றி தான் இப்போது நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன யார் சப்ஸ்கிரைப் பண்ணீர்கள் ஒரு தடவையே பார்க்க மாட்டார்கள். இது ஆரோக்கியமான செக்ஷுவல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் தான், என்றபடியால் வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்ததாக இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல பார்ப்பவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை மறக்காமல் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக 09477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 077356245 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். இன்று மூன்றாவது பொசிஷனை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இதை நாங்கள் சொல்வதாக இருந்தால் கரண்டி நிலை அல்லது ஸ்பூன் ஒன் பொசிஷன் என்று சொல்லுவோம். கரண்டி நிலை, அதாவது தம்பதிகள் இருவருமே ஒரே பக்கமாக ஒரே படுக்கை, ஒரு படுக்கையிலே பக்கமாக படுத்துக்கொண்டு உடல் உறவு கொள்ளுவது, அதாவது இதுதான் கரண்டி நிலை அல்லது ஸ்பூன் ஒன் பொசிஷன் என்று சொல்வது. இருவருமே ஒரு பக்கமாக படுத்துக்கொண்டு பக்கவாட்டில் படுத்துக்கொண்டு இணைகின்ற இந்த நிலையைத்தான் சொல்லுகிறோம். உண்மையாக இது இந்த கூட இந்த சொல்லுவோம் நாங்கள், இந்த மனப்பதவடப்பு, டென்ஷன், ஆங்ஸைட்டி, இந்த பிரச்சனை, டிப்ரெஷன் இருப்பவர்களுக்கு இந்த நிலை ஒரு நல்ல ஒரு நிலை. இது ஒரு குழப்பமும் பெறாது, ரிலாக்ஸ் ஆக மன அமைதியாக இருந்து இந்த பொசிஷனிலே உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் நீண்ட நேரம் தொடர்பு கொள்ள முடியும். இதிலே முக்கியமாக இந்த சைட் பொசிஷன் அல்ல ஸ்பூன் ஒன் பொசிஷன் சொல்லப்பட்ட பக்கவாட்டிலே இருவருமே ஒரே படுக்கையிலே பக்கவாட்டிலே படுத்துக்கொண்டு இந்த உடலுறவு கொள்ற நிலையிலே என்ன முக்கியமான நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அங்கு அமைதியும் ஏற்படுகிறது, தளர்வும் ஏற்படுகிறது. ஒரு ஆங்ஸைட்டியோ ஒரு டென்ஷனோ விரைவாக முடிக்க வேண்டும் என விரைவாக விந்து வெளியேற போகிறது போன்ற ஒரு விதமான படபடப்போ மனச்சங்கடமோ இல்லாமல் இதை நாங்கள் இந்த பொசிஷனிலே நாங்கள் உடலுறவு கொள்ள முடியும். இந்த நிலையிலே உடலுறவு கொள்ளுகின்ற போது எங்களுடைய தசைகளுக்கு எவ்விதமான வலியும் ஏற்படாது, அதே நேரத்தில் எவ்விதமான அழுத்தமும் ஏற்படாது. முக்கியமாக ஒருவருடைய பாரம் இன்னொருவர்களை போடாமலும் நாங்கள் இதை மேற்கொள்ள முடியும். முக்கியம் பார்த்தால் எங்களை மாதிரி பாரம் கூடியவர்கள், ஒபீஸாக இருப்பவர்கள், குண்டாக இருப்பவர்கள், எனவே ஒரு ஆளுக்கு மேல் ஒரு ஆளை பாரம் போட்டு இருக்கின்ற போது அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. ஆனால் இந்த இடத்திலே ஒவ்விதமான மசில்ஸ், தசைகள் எல்லாம் தளர்வாகவும் அதே நேரத்திலே ஒருவர் மேல் இன்னொருவருக்கு பாரத்தையும் வலியும் கொடுக்காத ஒரு ரிலாக்ஸ்டான பொசிஷனாக இது மிகவும் மன அமைதி, தளர்வாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இது இருக்கிறது. எனவே இந்த அதாவது உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், இந்த செக்ஸ் பண்ணுகின்ற போது அவசரம் வேண்டாம், மன அழுத்தம் வேண்டாம், டிப்ரெஷன் வேண்டாம், ஸ்ட்ரெஸ் வேண்டாம், படபடப்பு வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். அடுப்பிலே உலையை வைத்து போட்டு வந்து செக்ஸ் பண்ண வேண்டாம். முக்கியமாக அல்லது கேஸ் குக்கர்ல ஏதாவது கறியை வைத்து போட்டு வந்து மனைவியுடனோ கணவனோ செக்ஸ் பண்ண வேண்டாம். அது உண்மையாக ஒரு பிழை. அதாவது செக்ஸ் என்பது எங்களுக்கு ஒரு மன நிம்மதியை, மென்டல் ரிலாக்ஸேஷனை கொடுக்கின்ற ஒரு ஆக்ட், ஒரு நிகழ்வு, ஒரு படி.
அதை விட்டு போட்டு அந்த வேலை செய்து இந்த வேலை செய்து பிள்ளையை டாய்லெட்டில் வச்சு போட்டு வந்து இப்போ பிள்ளை டாய்லெட் போன அப்புறம் பிள்ளையை கழுவி வச்சு கொண்டு வந்து கணவனுடன் செக்ஸ் பண்ணுவது என்பது ஒரு பிரயோசனம் இல்லாத விடயம். அதாவது மன அமைதி, அதாவது எங்களுக்கு மிக முக்கியமாக மன அமைதி என்பது மிக மிக முக்கியம். இதுதான் முக்கியம். எனவே இந்த சைட் பொசிஷனில் இருந்து நீங்கள் அதாவது தொடர்பு கொள்ளுகின்ற போது வேகமாக இருக்க தேவையில்லை. ஆனால் இருவருக்கும் இடையிலே இந்த ஆழமாகவும் நெருக்கமாகவும் இருக்கக்கூடிய தொடர்பினை வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது முக்கியமானது. எனவே அதாவது ஒரு ஆணோ பெண்ணோ ஒருவருக்கு மேல் ஒரு ஏறி உடல் கொள்ளுகின்ற போது அங்கு வேகம் இருக்கும், பெரியோரு வேகம், உச்ச வேகம் இருக்கும். ஆனால் இவ்வாறு இந்த பக்கவாட்டில் இருந்து பாலியல் உறவை கொள்ளுகின்ற போது இங்கு வேகம் இல்லாவிட்டாலும் ஒரு ஆழவும் இருக்கும், அதே நேரத்திலே ஒரு நெருக்கமும் இருக்கும். அடுத்ததாக மிக முக்கியமாக ஆண் பக்கவாட்டிலே படுத்திருந்து கொண்டு அந்த பெண்ணினுடைய உணர்ச்சி பகுதிகளை தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், அடிக்கடி நான் சொல்லுகின்ற அந்த விடயம், ஒரு நாளிலே இந்த 10 பேருக்கு மேலாவது தொலைபேசி அழைப்புதல் இருக்கின்ற போது சொல்லுகின்ற விடயம், அவசரப்பட வேண்டாம். இந்த ஃபோர்ப்ளே முன் விளையாட்டு என்பது இந்த பாலியல் உறவுக்கு மிகவும் முக்கியமானது. ஈகோ வேண்டாம். நீர் பெரியாளா நான் பெரியாளா, நான் வயசுக்கு மூத்தா நீ எனக்கு வயசுக்கு சிறியா என்ற ஒருவிதமான ஈகோ பிரச்சனையோ தன்மான பிரச்சனை ஒன்றும் இந்த பாலியல் உறவிலே கணவனுக்கும் மனைவிக்கும் ஆண் துணைக்கும் பெண் துணைக்கும் இடையிலே ஒருபோதுமே ஏற்படக்கூடாது. எனவே இந்த பக்கவாட்டிலே இருந்து கொண்டு ஆண் பாலியல் உறவினை மேற்கொள்ளுகின்ற போது பெண்ணுடைய மார்பகங்களை தூண்டக்கூடியதாக இருக்கின்றது, பெண்ணினுடைய வாய் முகப்பகுதியை தூண்டக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே முக்கியமாக பெண்ணினுடைய யோனி பகுதியிலே இருக்கின்ற இந்த கிளிட்டோரியஸை கூட தூண்டக்கூடியதாக இருக்கு. இவ்வாறு தூண்டுகின்ற போது இருவருக்குமே ஒரே நேரத்திலே உணர்ச்சி அலைகள் எழும்பி அவர்கள் மிக விரைவிலே உச்சக்கட்டத்தை அடையக்கூடியதாக இருக்கு. எனவே நேற்று கூட ஒரு தொலைபேசி அழைப்பில் எடுத்து சொன்னார், டாக்டர் நீங்கள் போட்ட இந்த செக்ஷுவல் பொசிஷனை என்னுடைய மனைவிக்கு நான் போட்டு காட்டினேன் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷம். நல்லா அவர்கள் பெண்களுக்கு கூட, அதாவது வேறு நாடுகளில் வெளிநாடுகளில் இருக்கின்ற பெண்களுக்கு எல்லாம் வடிவாக தெரிந்த விடயம். ஆனால் எங்கள் நாட்டில் இது கொஞ்சம் இன்னுமே பேசப்படாத ஒரு விடயமாகத்தான் இன்னும் கூட இருந்து கொண்டு இருக்கின்றது. என்றபடியினாலே இந்த பக்கவாட்டில் இருக்கின்ற போது, தொடர்பினை மேற்கொள்கின்ற போது ஒருவருடைய உணர்ச்சி பாகங்களை மற்றவர்கள் தூண்டக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த முன்னிற்கின்றதாவது இந்த ப்ரீமேச்சுர் எஜாகுலேஷன் சொல்லப்படுகின்ற இந்த விந்து முந்துதலுக்கு கூட இந்த பொசிஷன் ஆனது நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதே நேரத்தில் இருவருமே நல்ல ரிலாக்ஸ்டாக அரமணித்தியாலமாக இருக்க, ஒருவருமே ஒருவரே பாரத்தை போடவில்லை என்றபடியால் அரமணித்தியாலத்தாக இருக்கலாம், ஒரு மணித்தியாலத்தாக இருக்கலாம், இருவருமே நல்ல ரிலாக்ஸ்டாக இந்த பொசிஷனை செய்ய முடியும். ஆனால் கொஞ்சம் வயிறு கூடியவர்கள், வயிறு கொஞ்சம் பெருசாக இருப்பவர்கள் கூட அந்த வயிற்றினுடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பெண்ணினுடைய அந்த பொசிஷனை, பக்கவாட்டு நிலைமையை பொசிஷனை மாற்றுகின்ற போது இந்த வடிவாக இந்த ஸ்பூன் ஆன் ஒன் பொசிஷன் அல்லது கரண்ட் நிலை, இந்த பாலியல் நிலையை எங்களால் இலகுவாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே நான் மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், நாங்கள் வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் ஒரே ஒரு சான்ஸ் தான், ஒரே ஒரு ஒன் சான்ஸ் தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதை நாங்கள் அழகாகவும் ஒழுங்காகவும் பாவிக்க வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். எனவே எங்களுடைய பாலியல் வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை படிவடைய மிக மிக முக்கியமான ஒன்றாக உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், முந்தைய நாகரிகங்களை பார்க்கின்ற போது இந்த செக்ஸ் லைஃபுக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை எங்களாலே படிக்கக்கூடிய இருக்கிறது, காணக்கூடியதாக இருக்கின்றது. என்றபடியாலே இந்த பாலியல் வாழ்க்கையை ஒழுங்காக நீங்கள் அணுக வேண்டும். ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் ஒருவரையும் மற்றவரையும் திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. ஈகோ எனப்படுகிற பிரச்சனை இருவருக்கும் இடையிலே வரவே கூடாது. அப்படி வந்து பிரச்சனை வந்தால் உங்களுடைய ஃபேமிலி டாக்டர் அல்லது ஃபேமிலி பிசிஷியன் நீங்கள் கண்டு அவருடைய ஆலோசனையை பெற முடியும். அல்லது ஒரு கவுன்சிலர், உடவள துணையாளர் உதவியை கூட நீங்கள் நாடக்கூடிய இருக்கு. எனவே ஆணும் பெண்ணும் திருமணம் முடிக்கின்ற போது எங்களுக்கு முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும். நான் பாலியல் உறவிலே என்னுடைய மனைவிக்கு முழு திருப்தியை கொடுப்பேன், நான் பாலியல் உறவிலே என்னுடைய கணவனுக்கு முழு திருப்தியையும் கொடுப்பேன். கணவர் என்னை பற்றி என்ன யோசிக்கிறாரோ தெரியாது, மனைவி என்னை பற்றி என்ன யோசிக்கிறாரோ தெரியாது என்று சொல்லி
நினைத்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பழுதாக்க வேண்டாம். எனவே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.